இந்த சத்தியங்களை நீங்கள் உங்களில் வேரூன்றி இருக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியங்கள் ஏதோ ஒரு வாரத்துக்கானவைகள் அல்ல, உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களை பலப்படுத்தும். இந்த வாரத்தில் நீங்க கேட்டு வருகிற சத்தியங்களை நீங்கள் மறக்கவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். முதல் வாரம் நாம் ஒரு காரியத்தை தியானித்தோம். நாம் கர்த்தருக்குள் கொடுப்பதில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? நம்ம சந்தோஷமா கொடுக்கணும்னா சில காரியம் அறிஞ்சிருக்கிறோம். என்ன அறிஞ்சிருக்கிறோம்? எல்லாத்தையும் ஆட்டு தான் வாங்கணும், ஆண்டு தான் வாங்கணும். அதனால கொடுக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கம் அல்ல, சந்தோஷமா கொடுக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியம் கடந்த வாரம் பார்த்தோம், கொடுப்பது நம் கடமை, அதெல்லாம் நாம் சந்தோஷமா கொடுக்கணும். மூன்றாவது ஒரு காரியம், நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதால் நாம் சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும் என்று முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். கடந்த வாரம் ஒரு சத்தியத்தை கேட்டோம். என்ன சத்தியம்? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? சோத்ரம் அல்லேலூயா. யார் சொல்றாரு பார்க்கலாம். முதல் வாரம் கொடுப்பதில் சந்தோஷம். கடந்த வாரம் எதுல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேதவசனம். வேதத்தில் சந்தோஷம். கரங்களை தட்டி சகோதரர் அபிஷேக் பண்ண பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த போன ஆண்டு கடைசியிலே நான் சொன்னேன், ஒரு வருஷ கடைசியில் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கொண்டு யாரு டைரி போட்டு எல்லாம் மெசேஜ் எழுதி வைக்கிறாங்களோ, யாரும் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. 52 வாரம் மெசேஜ் உங்களுக்கு இருந்தா புது வருட ஆராதனை அப்ப அப்படிப்பட்டவங்க இருந்தா முன்னாடி எனக்கு கொடுத்துருங்க. டிசம்பர் மாசமே காமிங்க. உங்களுக்கு பழைய புது வருட ஆராதனையில ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் நினைச்சிருக்கேன். ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சொன்னா சொல்லலையோ? சொன்னேன். மறுபடியும் இங்கே போட்டுறேன். சரி, இப்ப இருந்து கிரேஸ் பீரியட், பிப்ரவரி மாசத்துல இருந்து காமிச்சா கூட உங்களுக்கு கிஃப்ட் உண்டு. சரிங்களா? அப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம் வேதத்தில் சந்தோஷம். நம்ம வேத வசனத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வேத வசனம் நம்ம பிராக்டிக்கலா சில காரியங்கள் ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறார். சிம்பாலிக்கா, அடையாளமா நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக சில காரியங்கள் ஆண்டவர் காண்பிச்சார். ஒரு 10 காரியங்கள் நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எளிமையான காரியம் ஞாபகம் இருக்கா? வேத வசனம் எதற்கு அடையாளம்? தண்ணீருக்கு அடையாளம். இது நம்ம சுத்திகரிக்குது. இயேசு சொன்னார்ல, இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். இது ஒரு தண்ணீர் போல இந்த உபதேசம். வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? உணவுக்கு அடையாளம் பால், தேன். பொண்ணுக்கு அடையாளம், தங்கத்துக்கு அடையாளம், கண்ணாடிக்கு அடையாளம். இன்னைக்கு காலையில கண்ணாடி பார்த்துட்டு வந்துட்டோம். தீபத்துக்கு அடையாளம். வெரி குட், சூப்பர். சம்பட்டிக்கு அடையாளம், உடைக்கிற ஒட்டை நம்மளை போட்டு உருவாக்கும். வேற அக்கினிக்கு அடையாளம். ஆமை, நம்மளை அனலாக்கும். வெரி குட். வேற மலை, பனிக்கு அடையாளம், பலன் கொடுக்கும், விளைய செய்யும். வேற வெரி குட். அழியாத வித்து. இது என்னது? அழியாத வித்து நம்ம நித்திய ஜீவனுக்கு உண்டாக்கும். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? இன்னொன்னு பட்டயத்தை எடுத்துட்டோம். பட்டயத்துக்கு அடையாளம். இது நமக்கு என்ன நடக்கும்? சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பட்டயம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் ஞாபகம் வருதா? ஆமே. அப்ப எவ்வளவு இப்படிப்பட்ட அந்த வல்லமையான வசனத்துல நம்ம சந்தோஷமா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கரவைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆவியானவர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. வேதம் வைத்திருக்கிற யாவரும் என்னோடு கூட ஒரு வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எடுத்து வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 122 சங்கீதம் 1வது வசனம். 122 சங்கீதம் 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 122 சங்கீதம் முதல் வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 751. பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 751. சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு கோபம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனையிலும் உமது ஜீவனுள்ள வசனம் எங்களோடு கூட பேசட்டும் ஐயா. அடியனை மறைத்துக் கொள்ளும். நாங்கள் காத்திருக்கிறோம். உமது வேத வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் உமக்குள் பலப்படட்டும். உமது வார்த்தையில் ஊன்ற கட்டப்படட்டும். உமது நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்க அன்பை கேட்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கோபம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வாரம் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி. ஜாய்ஃபுல்
in God's temple. அன்பானவர்களே, முதல் வாரம் joyful in giving, கொடுப்பதிலே மகிழ்ச்சி. கடந்த வாரம் joyful in God's word, கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்ச்சி என்று பார்த்தோம். இந்த வாரம் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் joyful in God's temple, கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், அவரை ஆலயத்துக்கு யாரோ கூப்பிட்ட போது அவருக்குள் ஒரு மகிழ்ச்சி வந்ததா. இன்று காலையில் எத்தனை பேர் சந்தோஷமா ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு ஒரு மகிழ்ச்சியின் வீடு. இங்கே நீங்கள் துக்கத்தோடு வர தேவையில்லை. ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், போகும்போது நீங்கள் துக்கத்தோடு போக போவதில்லை. கர்த்தர் உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவாராக, உங்கள் கண்ணீரை துடைப்பாராக. இது மனமகிழ்ச்சியின் வீடு. இது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய பிரசன்னம் காணப்படுகிற ஒரு இடம். இந்த இடத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தால் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார். அப்படி ஆமோதிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது என்றால் ஒரு மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகம் என்றால் ஒரு ஆனந்தம் நமக்கு வர வேண்டும். நான் எப்போது கர்த்தருடைய வீட்டுக்கு போவேன், நான் எப்போது ஆலயத்துக்கு போவேன், நான் எப்போது தேவ சமூகத்துக்கு போவேன், நான் எப்போது ஆலயத்தில் தங்கி ஆராதிப்பேன், ஜெபிப்பேன், வேத வசனத்தை கேட்பேன் என்கிற சந்தோஷம், ஒரு பரவசம் ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் என்று சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனையோ பெரிய பெரிய பிசினஸ்மேன், எத்தனையோ பெரிய பெரிய கர்த்தருடைய தாசர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவ சமூகம். வேதத்திலே தானியேலை குறித்து பார்க்கிறோம். எத்தனை பெரிய பிரதான போஸ்டிங்கில் இருந்தாலும் தான் செய்து வந்தபடி அந்த ஜெப நேரம், கர்த்தருடைய சமூகத்தின் நேரத்தை விடவே இல்லை. ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டும். பரிசுத்தவானுடைய பிரியத்தில் சில வார்த்தைகளை காண்பிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 27 சங்கீதம் 4 வசனத்திலே அங்கே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 27 4 வசனத்தை கவனியுங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார், அந்த வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். 685 பக்கத்திலே அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் பாருங்கள், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்னவென்றால், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவா இருக்கிற தாவீதுடைய விருப்பத்தை கவனியுங்கள் அன்பானவர்களே. அவர் தேவனிடத்தில் வந்து ஒன்றை கேட்டாராம், அதையே நாடினாராம். அது என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய வல்லமையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்காக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்கே தங்கிடுறேன், கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குவதையே நாடுவே. அன்பானவர்களே, பரிசுத்தவானுடைய விருப்பத்தை கவனியுங்கள். ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை, ஆலயத்தின் மேலே ஒரு மகிழ்ச்சி, ஆலயத்தின் மேலே ஒரு நாட்டம், ஆலயத்தின் மேலே ஒரு விருப்பம். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட விருப்பம் இருப்பதாக, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டம் இருப்பதாக. கர்த்தருடைய சமூகம் என்றால் நமது உள்ளம் பரவசம் அடைய வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் என்றால் அதை வாஞ்சித்து நாடி ஓடி தேடி வருகிற கூட்டத்தினராய் நாம் காணப்பட வேண்டும். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்கம்மா போற? ஜெபத்துக்கு சர்ச்சுக்கு போறேன்ப்பா. போ போ, என்னை மட்டும் நீ நம்பிடாத, கூப்பிடாத, நம்ம நோடக்கூடாது, சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கா போறீங்க? நானும் வர்றேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமேல் யாராவது சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கா போறீங்க? நானும் வர்றேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமதிக்கிறீங்க? தாவீதுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தது. ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், என் ஜீவன் உள்ள காலமெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன். அது மாத்திரமல்ல, சில வசனங்களை பார்க்கலாம். 84 சங்கீதத்தை கவனியுங்கள். 84 சங்கீதம் 2 வசனத்தை ஒரு வாசிக்க பார்க்கலாம். 84 சங்கீதம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும்
வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்லுறாரு பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. தாகமா இருக்கிறேன், வாஞ்சையா இருக்கிறேன். ஆலயத்தை எப்ப பார்ப்பேன், ஆலயத்துக்கு எப்ப போவேன் என்ற வாஞ்சை அந்த தேவ மனிதனுக்கு இருந்தது. 4ஆம் வசனத்தில் பாருங்கள், உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். பாருங்க, ஏன் கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க. உங்க வீட்டுல ஆண்டவரே ஆலயத்துக்கு வர்ற ஆள் தான் யாரு? பாக்கியவான்கள். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எல்லாம் பாக்கியசாலி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களை மாதிரி பாக்கியசாலி யாருமே இல்ல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரனை பார்த்தா உங்களுக்கு என்னப்பா நீங்க எல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி சர்ச்சில் இருக்கிற உங்களுக்கு என்னப்பா நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் என்ன குறை? உங்களுக்கு எல்லாம் ஒரு குறை இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் உங்க பாஸ்டர் எங்கிட்ட வந்து கேட்டு பாருங்க எவ்வளவு குறை இருக்கு. பேங்க் பேலன்ஸ் ஜீரோ, வாழ்க்கையில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த போராட்டம். இல்ல 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 இல்ல, ஆண்டவர் சொல்ற, கர்த்தருடைய வீட்டுல நீங்க தங்கி இருந்தா நீங்க யாரு? பாக்கியவான். சிம்பிள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற நான் பாக்கியசாலி. ஏனென்றால் நான் அவரை துதிக்க துதிக்க என் துயரமெல்லாம் பறந்து போய்விடும். அவரை உயர்த்த உயர்த்த என் வாழ்வை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவர் சமூகத்தில் காத்திருக்கிற என்னை வெட்கப்பட விட மாட்டார். அவருடைய சமூகத்தில் இருக்கிற என்னை இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். வெளியில் இருக்கிறவர்களை காட்டிலும் உள்ளே இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? எத்தனை பேர் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆலயத்தில் நீங்க ஒரு குறைவோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்க இன்னைக்கு பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்க இன்னைக்கு தேவையோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நான் தாழ்மையா சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம், நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய பார்வையின் கீழ் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னோடு கூட சேர்ந்து ஆமோதிக்கிறவர்கள் சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? 10ஆம் வசனம் பாருங்க, 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆராதனைய கூடாரங்களில் வாசமா இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 1000 நாள் ஆகாமிய கூடாரம் என்பது செழிப்பின் வீடு, மகிழ்ச்சியின் வீடு, எல்லாவித ஆசீர்வாதங்கள் இருக்கிற வீடு. அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறத காட்டிலும், அப்படிப்பட்ட செயல்களில் இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல நான் உட்கார்றது தான் எனக்கு பிடிக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்தவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. காத்திருந்திருப்பீங்க. லீவு கிடைக்கும், ஸ்கூல் நல்லா லீவ் விடுவா, காலேஜ் நல்லா லீவ் விடுவா, நல்லா எங்கேயாவது ஊர் சுத்தலாம், இல்லை வேற ஏதாவது கிரிக்கெட் விளாடலாம், இல்லை வேற எங்கேயாவது போகலாம். அப்படி எதுக்குடா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், சர்ச்சுக்கு போகணும், 9 மணி எப்போ ஆகும், சர்ச்சுக்கு போகணும், அப்படி யாராவது காத்திருக்கிற ஆத்துமாக்கள் இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அப்படித்தான் இருக்கான். எனக்கு 1000 நாள் அவர் ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிறத பார்க்கணும். அந்த நாள் எப்போ வரும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற நாள் எப்போ வரும்? அவர் சமூகத்தை துதிக்கிற நாள் எப்போ வரும்? அந்த வாசற்படியிலே நான் காத்திருப்பேன். ஆலயம் எனக்கு எப்ப திறக்கும், வாசல்லே காத்திருப்பேன் என்று பக்தன் காத்திருந்தான். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது அப்படிப்பட்ட வாஞ்சையும், அப்படிப்பட்ட தாகமும், அப்படிப்பட்ட விருப்பமும், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் இருக்குமானால் உங்களையும் என்னையும் காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. ராமை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அன்பானவர்களே, வேதத்திலிருந்து உங்களுக்கு சரியாய் புரிந்து கொள்ள சில காரியங்களை சொல்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர்
ஒரு சபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நானே சபை, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அதே சமயம் வேத பிரமாணம் நாம் சபையாய் கூடி வர வேண்டும் என்பது தேவ சித்தம். நாம் சபையாய் கூடி வந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருக்குள் வளர பெருக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். வேதத்தில் அதை தெளிவாய் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்களை பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனியுங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சீக்கிரம் வரப்போகிறாராம். ஆதலால் தேவ பிள்ளைகள் சபையாய் கூடி இருக்க, ஆலயத்தில் கூடி இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் ஏன் கூடி வர வேண்டும்? நாம் ஏன் சபைக்கு மகிழ்ச்சியாய் வர வேண்டும்? நீங்களும் நானும் ஏன் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஆலயத்துக்கு வருகிறதால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. ஆண்டவர் நம்மை தமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குகிறாராம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள். பாருங்க, உமது பிரகாரங்களில் தங்கும்படி சேரும்படி கர்த்தர் யார் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்களாம். ஏன்? அவர்களுக்கு தேவன் தமது வீட்டின் நன்மையை கொடுப்பார், ஆலயத்தின் நன்மையை கொடுப்பார், சபையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சபை கூடி வருதலின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சபைக்கு வருவதை குறித்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கூடி வரும்படி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இந்த கூடி வருகிறதின் நிமித்தம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கவனமாய் கேட்க அன்பாய் உங்களை வாஞ்சிக்கிறேன். நீங்களும் நானும் சபையாய் கூடி வருவதால், தேவ பிள்ளைகள் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வருவதால், தேவ பிள்ளைகள் நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வருவதால் நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அப்படி அந்த ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்வோமானால் இனி கர்த்தருடைய ஆலயம் என்றாலே உங்களுக்குள் மகிழ்ச்சி பொங்கும். நான் கர்த்தருடைய வீட்டுக்கு ஓடி வருவேன், நான் கர்த்தருடைய சபைக்கு ஓடி வருவேன் என்று நீங்கள் சொல்ல முடியும். ஏன் நான் கர்த்தருடைய வீட்டுக்கு வர வேண்டும்? The blessing of church gathering என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்கள் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நன்றாக இந்த வார்த்தையை கவனியுங்கள். பலமுறை இந்த வேத வசனத்தை நாம் வாசித்திருப்போம். ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும், தேவ சித்தம். சபைக்கு அவர்கள் கூடி வர வேண்டும், தேவ சித்தம். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் நாட்டப்பட வேண்டும், அது தேவ சித்தம். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், தேவ சித்தம். இன்றைக்கு அநேக சுவிசேஷ ஊழியர்களில் சிலர் செய்கிற தவறுகள் என்னவென்றால், சுவிசேஷம் சொல்லிவிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். நீங்கள் ஆலயத்துக்கு போகாவிட்டால் பரவாயில்லை, ஒரு சபையில் ஐக்கியம் கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, இயேசுவை மாத்திரம் நம்புங்கள் என்று சொல்லி விட்டு விடுகிறார்கள். இல்லை, அது பூரண சத்தியம் அல்ல. நாம் மத்தேயுல பார்க்கிறோம் பிரதான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய், அந்த வசனத்தை கூட கவனியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நன்றாய் கவனியுங்கள் அன்பானவர்களே. புறப்பட்டு போக வேண்டும், சகல ஜாதியை சீசராக்க வேண்டும், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்,
முக்கியமான ஒரு காரியம் உண்டு. இயேசு சொன்ன யாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில சுவிசேஷ ஊழியங்கள் நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும் செய்து விடுகிறார்கள். இயேசுவை மட்டும் நம்புங்கள், அதோடு முடித்து விடுகிறார்கள். இல்லை அன்பானவர்களே, அவர்களை சீசராக்க வேண்டும், அவர்களை ஞானஸ்நானத்துக்குள் நடத்த வேண்டும். அதோடு மாத்திரம் நிறுத்திவிடக்கூடாது. இயேசுவின் உபதேசத்திலே அவர்களை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படியானால் இயேசுவை நம்பிவிட்டவர்கள் ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று யாரும் சொல்லி நிற்காதபடி அவர்களை தேவன் சபை என்கிற ஐக்கியத்தில் சேர்க்கிறார், சபை என்கிற குடும்பத்தில் சேர்க்கிறார். தேவ ஆலயத்துக்குள் கர்த்தர் ஆத்துமாவை கொண்டு வருகிறார். ஏன் கொண்டு வருகிறார்? அவர்கள் முடிவு பரியந்தம் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும், மரண பரியந்தம் கர்த்தரை பற்றிக் கொண்டவர்களாய் வாழ வேண்டும், சத்தியத்தில் வளர வேண்டும், சத்தியத்தில் பெருக வேண்டும், ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேற வேண்டும். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, ஏன் எனக்கு கர்த்தருடைய ஆலயம் மகிழ்ச்சி என்று கேட்பீர்கள் என்றால், ஏன் நான் சபை கூடி வர வேண்டும், நான் இப்படி சபைக்கு வருவதால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று கேட்பீர்கள் என்றால், முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய நிலைமையில் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எப்போதெல்லாம் சபை கூடி வருகிறீர்களோ, you will receive the spiritual blessing. ஆவிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ இயேசுவை நம்பினோம் என்று நின்று விடாதபடி நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் ஜெப ஜீவியம் முன்னேறும், உங்கள் விசுவாச ஜீவியம் முன்னேறும், உங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை முன்னேறும். நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் முன்னேறுவீர்கள். உங்களுக்குள் தேவன் கொடுத்த வரங்கள் செயல்படும், உங்களுக்குள் தேவன் வைத்த கிருபைகள் பயன்படும். நீங்கள் சபை ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் போது ஆலயத்தில் தூண்களாய், பயனுள்ளவர்களாய், அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறுவீர்கள். கரமையற்ற அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஏதோ இயேசுவை நம்பிவிட்டேன், ஏதோ பரலோகம் போய்விட்டேன் என்று அல்ல. இந்த பூமியில் இயேசுவுக்காக ஏதாயிரம் சாதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள். சபை என்கிற ஐக்கியத்தில் கூடி வரும்போது, சபை என்கிற ஐக்கியத்தில் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருக்கும்போது, சபை என்கிற ஐக்கியத்தில் நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? கரமையற்ற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்ன? என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இயேசுவை நம்பிவிட்டேன் என்ற ரட்சிப்பில் நின்று விடாதபடி நாளுக்கு நாள் இந்த ரட்சிப்பில் முன்னேற வேண்டும், ரட்சிப்பில் பெருக வேண்டும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். சபையின் ஐக்கியத்துக்குள் கட்டப்படாவிட்டால் பின்வாங்கி போக வாய்ப்பு உண்டு, இடறி போக வாய்ப்பு உண்டு, விசுவாசத்தில் குறைந்து போக வாய்ப்பு உண்டு, வழி தவறி போக வாய்ப்பு உண்டு. மந்தையில்லா ஆடு பிழைக்குமா? மேய்ப்பன் இல்லா ஆடு பிழைக்குமா? வேலை கட்டப்படாத ஒரு ஆடு தப்பிக்குமா? அன்பானவர்களே, பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் மந்தையில் இருந்தால், நீங்கள் வேலைக்குள் இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருந்தால் எந்த சாத்தானின் வல்லமையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இயேசு சொன்ன வார்த்தை நினைவிருக்கிறதா? நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. அன்பானவர்களே, நீங்கள் சபைக்குள் கட்டப்பட்டிருக்கும் போது, சத்தியத்துக்குள் கட்டப்பட்டிருக்கும் போது, ஆலயத்துக்குள் கட்டப்பட்டிருக்கும் போது எந்த சாத்தானின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் சம்பூர்ணப்படுத்துவார். எத்தனை பேரை கூட சேர்ந்து புரிந்து கொண்டீர்கள்? கரமையற்ற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு வருவதால் ஆவிக்குரிய நிலைமையில் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். என் சுவாபம் மாறுகிறது, என் மாம்ச சுவாபம் மாறுது, என் பாவ வாழ்க்கை மாறுது. எத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க? உங்க பாவ வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் ரெண்டு பக்கம் இருக்க வேண்டும். நான் இயேசுவை அறிந்ததற்கு முன், நான் இயேசுவை அறிந்ததற்கு பின். நீங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு முன், ஆலயத்துக்கு வந்ததற்கு பின். அப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட வாழ்க்கை இருக்கிறதா? ஆலயத்துக்கு வந்தவுடன் உங்கள் வாழ்வு மாறி இருக்கிறதா? உங்க சுபாவம் மாறி இருக்கிறதா? உங்களுடைய பேச்சு மாறி இருக்கிறதா? உங்கள் நடக்கைகள் மாறி இருக்கிறதா? இப்படி மாறி இருக்குமானால் இதுதான் உங்கள் வாழ்வில் தேவன் செய்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உங்களை கர்த்தர் கனி கொடுக்க வைத்திருக்கிறார், உங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், இயேசுவை போல் மாற வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறீர்களா? வேதம் வாசிக்கிறீர்களா? கர்த்தருக்கென்று ஊழியம்
செய்கிறீர்களா? இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆவிக்குரிய நிலைமையில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பாவம் உங்களை மேற்கொள்ளாது, சாபம் உங்களை மேற்கொள்ளாது, சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய நிலைமையில் கர்த்தர் உங்களை செழித்திருக்க வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வெளிப்புற மனிதன் தேய்ந்து போனாலும் உள்ளான மனிதனில் நான் வல்லமையாய் பலனடைகிறேன். அன்பானவர்களே, நீங்க ஆலயத்துக்கு வராம விடுவீர்கள் என்றால் உங்கள் உள்ளான ஆத்துமாவிலே பலவீனமாய் மாறுவீர்கள். உங்கள் உள்ளான ஆத்துமா ஸ்ட்ரென்த்தா இருக்காது. உங்க உள்ளான ஆத்துமா பலனா இருக்காது. சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போவீர்கள், சின்ன கவலைக்கு சோர்ந்து போவீர்கள். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் பலனடைவீர்கள் என்றால், ஆவியில் பலனடைவீர்கள் என்றால், ஆத்துமாவில் பலனடைவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்காக பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும். சோர்வுகளை தாண்டுவீர்கள், சின்ன சின்ன போராட்டங்களை ஜெயிப்பீர்கள், சாத்தான் கொண்டு வருகிற கண்ணிகளை மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் ஆவிக்குரிய பலத்தினால் நீங்கள் இடைக்கட்டப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அன்பு சபை குடும்பத்தாரே, நீங்கள் சபை என்கிற ஆலயத்திற்கு தொடர்ந்து வரும்போது, ஐக்கியத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியா இருக்கும்போது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் the spiritual blessing, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஒரு வசனத்தை மாத்திரம் அதுக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கவனியுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஆகையால் மன்னிக்கணும், எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் போதுமானது. அன்பானவர்களே, தேவன் ஊழியங்களை வைத்த நோக்கம், சபை ஐக்கியத்தை வைத்த நோக்கம் அங்கு கவனித்து பாருங்கள். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றுகிற விசுவாசத்தில் வளர வேண்டும். அன்பானவர்களே, ஆலயத்துக்கு வருவீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் வளருவீர்கள். இரண்டாவது பாருங்கள், அறிவில் வளர வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் பெருகுவீர்கள். கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராவீர்கள். இயேசுவில் பூரண புருஷராவீர்கள். கிறிஸ்துவின் சுவாபம் உங்களுக்குள் வெளிப்படும். அடுத்து பாருங்கள், சீர்பொருந்துவீர்கள். உங்கள் வாழ்வில் இருக்கிற சில கசடுகளை, பாவ கரைகளை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் இன்னும் சீர்பொருந்துவீர்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவார்கள். அடுத்து பாருங்கள், உங்களை கர்த்தர் சுவிசேஷ வேலைக்கு பயன்படுத்துவார். கர்த்தருக்கென்று நீங்கள் பயன்படுகிற பாத்திரமா இருப்பீர்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இயேசு எனக்கு என்ன செய்வார் என்று காத்திருக்கிறார்கள். நான் தாழ்மையாய் சொல்லுவேன், 2 வித கூட்டம் உண்டு இந்த பூமியில். சபையில் 2 வித கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் இயேசுவின் எனக்கு என்ன செய்ய போகிறீர், சில கூட்டம் இயேசுவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? 2 kinds of people there in our church. 2 வித கூட்டம். ஒரு கூட்டம், இயேசுவே நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர், Lord what you are going to do in my life, எனக்கு என் தேவைக்கு என்ன செய்ய போகிறீர் என்று கேட்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம், இயேசுவே நான் உமக்கு என்ன செய்யட்டும். அன்பானவர்களே, தேவ விருப்பம் நீங்கள் இந்த பூமியில் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அதற்கு சபை உங்களை உருவாக்கும். தொடர்ந்து பாருங்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய செய்யும். முதல் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய நிலைமையில் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சபையை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். உங்கள் ஆத்துமா செழிக்க, உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையில் மறுரூபம் அடைய, கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆண்டவர் சபையை பூமியில் வைத்திருக்கிறார். சபை கூடி வருதலை தேவன் பூமியில் வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நம்ம ஆவிக்குரிய நிலைமையில எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஆவிக்குரிய நிலைமையில குழந்தையா இருக்க கூடாது. ஆவிக்குரிய நிலைமையில ஆசீர்வாதமா இருக்க கர்த்தரை வைத்திருக்கிறார், சபையை வைத்திருக்கிறார். என் கூட சேர்ந்து புரிந்தது என்று சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? சபையிலே நாம் மகிழ்ச்சியாய் வந்து கூடி வருவதற்கு தேவன் வைத்திருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? எடுத்து வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம்.
ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அன்பானவர்களே, முதல் ஒரு வசனம் வாசித்தோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பச்சையான ஒலிவ மரம் போல் இருப்பார்கள். இவைகள் எனக்கு ஒப்பனையானது. நீங்கள் சபை என்கிற ஐக்கியத்தில் இருக்கும்போது ஏதோ ஆவிக்குரிய நிலைமையில் மாத்திரம் உங்கள் குணம், உங்கள் வாழ்வு, உங்க கடந்த வாழ்க்கையை மாற்றி ஆவிக்குரிய நிலைமையை மட்டும் ஆசீர்வதிப்பது தேவ நோக்கம் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது இரண்டாவது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமிக்குரிய நிலைமையிலே தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தரித்திரமாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் குறைவோடு இருப்பதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. உங்களுக்கு தேவன் இந்த பூமிக்குரிய தேவையான எல்லா வாக்குத்தத்தங்களையும் வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற ஜனமே, ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது கர்த்தர் இந்த பூமியிலே உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்கள். உங்கள் நெருக்கங்கள் விசாலங்களா இருக்கலாம், நெருக்கங்கள் அதிகமா இருக்கலாம், கண்ணீர் அதிகமா இருக்கலாம். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கவலைகளை மாற்றி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயம் கொடுப்பார். வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று ஒரு தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். சொல்லுங்க, என் தேவையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் சந்திப்பார். அன்பானவர்களே, எங்கிருந்து பாஸ்டர் வரும்? கர்த்தர் உங்களுக்கு நல்ல சம்பாதிக்க பலனை கொடுப்பார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். இந்த பூமியில கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். யாக்கோபு வெறும் கோல் கையுமாய் போனான். நன்றாய் கவனிங்கள். எனக்கு பிடித்த முற்பிதாக்களில் யாக்கோபை நான் கொஞ்சம் விசேஷமாய் பார்ப்பேன். ஏனென்றால் ஆபிரகாம் வரும்போது கூட அவன் ஆசீர்வாதத்தோடு வந்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆபிரகாமை தான் கர்த்தர் முதலாவது தெரிந்து கொள்கிறார். அவன் தெரிந்து கொள்ளும் போது கூட அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கிருந்து வீட்டுல இருந்து அப்பா அம்மா ஊரை விட்டாலும் சொத்தோட வர்றான். ஈசாக்கு அப்பா கூட இருக்கிறான். யாக்கோபு பாத்தீங்கன்னா அவன் போகும்போது எப்படி போறான்? வெறும் கோலு கையுமா போறான். ஒரு 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சு அவன் வரும்போது பாத்தீங்கன்னா 2 பரிவாரங்களான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்திருப்பார். அன்பானவர்களே, இந்த பூமியில தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் கர்த்தருடையதுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களை பூமிக்குரிய நிலைமையில கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். உங்களை குறைவோடு வைப்பது தேவ நோக்கம் அல்ல. நீங்கள் கடனோடு வாழ்வது தேவ நோக்கம் அல்ல. நீங்கள் வேதனையோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. உங்களை தேவன் இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை துளிர்விட செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேரை கூட ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, இன்று என் ஜெபம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போல பூமிக்குரிய காரியத்திலும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்க எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்க நான் ஜெபிக்கிறேன். நம்ம சபைக்கு வருகிற எல்லாரும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாவித பூமிக்குரிய நன்மைகளால் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஏதோ இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாழ்றதுக்காக அல்ல, இதுவும் கர்த்தர் நாம மகிமைக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதை மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ன தெரியுங்களா? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிடித்துட்டு முதலில் நான் சொன்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். இந்த காலை நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. சபை ஐக்கியத்தில் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் வைத்த முதல் ஆசீர்வாதம் அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை பூமிக்குரிய நிலைமையிலும் தமது பிள்ளைகளை கைவிட மாட்டார். இயேசு அழகாய் சொன்னார், ஞாபகம் இருக்கிறதா? ஒரு அப்பா ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட வந்து அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டான்.
மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக தகப்பன் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்துல கேட்பதில்லை. நம்முடைய தேவ பிள்ளைகள் கர்த்தரை நம்புவதில்லை. நம்முடைய தேவ பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதில்லை. நமது தேவ பிள்ளைகள் கர்த்தரை வைராக்கியமாய் பற்றிக் கொள்வதில்லை. ஆதலால் அவர்கள் வாழ்விலே குறைவுகள், அவர்கள் வாழ்விலே போராட்டங்கள், அவர்கள் வாழ்விலே பிரச்சனைகளை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நான் தாழ்மையா சொல்கிறேன், அன்பானவர்களே, உங்கள் குறைவுகளை நிறைவாக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. அதற்காக தேவைக்கான தேவனை பிடிக்காமல் என் தேவையே தேவன் என்று பிடியுங்கள். கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராக. அற்புதத்தை நாடாமல் அற்புதம் செய்கிற ஆண்டவரை நாடுங்கள். ஆசீர்வாதத்தை தேடாமல் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு இருந்தா எல்லாம் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அப்பா 10 ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வழி சொல்லி கொடுக்குறேன். அப்பாவை கையில பிடிச்சுக்கிட்டு வாங்கப்பா கடைக்கு போலாம் கூட்டு போய் நீங்க 100 ரூபாய்க்கு கூட பொருள் வாங்கிடலாம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? 10 ரூபாய் வாங்கிட்டு போனா நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு தான் பொருள் வாங்க முடியும்? 10 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். ஆனா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டா 100 ரூபாய் இல்ல, அவர் பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தேவனை உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு நன்மைக்கு கொஞ்ச நேரம் சுகம் கிடைச்சா போதும், இல்ல ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் வாங்கிட்டு ஓட்டிட்டா அது 10 ரூபாய் வாங்கிட்டு ஓடுற சின்ன பிள்ளைக்கு சமானம். மேஜையில இருந்து விழுகிற துணிக்கைக்கு சமானம். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் மேஜையின் மேல் உள்ள அப்பம் போல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால கர்த்தரை நீங்கள் பற்றிக் கொள்ளும் போது பூமிக்குரிய சகல சம்பூர்ணத்தால் உங்களை நிறைப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயத்தில் வரும்போது ஊழியர்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்கள் மேல் வைப்பார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 8ஆம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்றால் அன்றைக்கு ஆசாரியர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். நீங்கள் ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. 27ஆம் வசனம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஆசாரியர்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்தார். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவாராக. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம், எப்போது நம்ம ஆராதனை முடிக்கும் போது ஊழியருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் சொல்லும் போதெல்லாம் ஒரு ஊழியர் மாத்திரம் ஆசீர்வதிப்பதில்லை, கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, இந்த பூமிக்குரிய காரியத்தில் கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். குறைவோடு இருக்கிறீங்களா? தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நீக்குவார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். காலம் தாமதிக்கலாம், சோர்ந்து போகாதே மகளே, குறித்த நேரத்தில் கர்த்தர் உடனான அற்புதத்தை தருவார். அல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு ஒரு பாடங்களா இருக்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு ஒரு சில சோதனையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பார். பிராணிக்கு மேல சோதிக்க இடம் கூட விட மாட்டார். அந்த பொல்லாத வழியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு வருவார். கர்த்தர் உங்களை பூமிக்குரிய நிலைமையில் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. The blessings of church gathering, சபை கூடுவதின் ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம் என்ன? வெரி
குட், நல்லா கவனிச்சிருக்கீங்களே. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, உள்ளத்துல ஒரு சமாதானம், இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறது, இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? ஏன் கொஞ்சம் நல்லா சொல்றீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதம் உண்டு? அப்பா இருக்கிறார், கொடுப்பார். சொல்லுங்க, அப்பா இருக்கிறார், என்ன பண்ணுவார்? கொடுப்பார். மூணாவது மிக முக்கியமான ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நித்திய ஆசீர்வாதம். The blessing of everlasting life. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. அன்றியும் சகோதரரே, ஒருவேளை இந்த பூமியை விட்டு மரிக்கிறவர்கள், நித்திரை அடைகிறவர்கள், இந்த உலக பிரகாரமாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமியை விட்டு மரணித்து கடந்து போகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல, நன்றாக இந்த வார்த்தையை கவனியுங்கள். நம்பிக்கையற்ற மற்றவர்கள் யார்? சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள், புறஜாதிகள், கர்த்தரை அறியாதவர்கள். நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதவர்களாய் இருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர்களே, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உங்களை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் மட்டுமல்ல, உங்களை தேவன் நித்திய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன அந்த நித்திய ஆசீர்வாதம்? இந்த பூமியின் முடிவு என்ன? சொல்வார்கள், மரணம் மிக கொடுமையானது. இந்த பூமியில் ஒரு நாள் எல்லாரும் கடந்து போக வேண்டும். வேதம் சொல்கிறது, மனிதன் ஒரு தரம் பிறந்து பின்பு மரிப்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. நாம் மரணத்தை சந்திக்க நேரிடலாம், இந்த பூமியை விட்டு கடந்து போகலாம். மிக கடினமான ஒரு காரியம், துக்கமான ஒரு காரியம், கவலையான ஒரு காரியம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைகளே, சபையாரே, நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. இந்த சபையில் இருக்கிற தேவ ஜனமே, அன்றைக்கு தெசலோனிக்கே சபைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, சபை என்கிற ஐக்கியத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏதோ இந்த பூமியில் நீங்கள் மரித்து அப்படியே நீங்கள் முடிந்து போவது அல்ல. உங்களை தேவன் நித்திய வீட்டில் சேர்த்துக் கொள்ள போகிறார். பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறார். நித்திய வீட்டில் அவரோடு கூட என்றென்றும் வாழ்வீர்கள். நம் இயேசு எப்படி மரித்தாரோ, எப்படி உயிரோடு எழுந்தாரோ, நீங்களும் நான் உயிரோடு எழும்புவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களாம் நல்லா வாழ போறீங்கன்னு சொல்றேன். அப்படியா பாஸ்டர், கதை கேட்கிற மாதிரி கேட்கறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிரோடு எழுந்திருப்பேன். செத்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன்? டவுட்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்களோ? நீங்க டவுட்டா இருந்தா விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். நம்புங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாரா? நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. செத்துருவோமா பாஸ்டர்? மரணமே வேண்டாம். மரண பயம் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. செத்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பிழைப்பு உண்டாக்குவார். இயேசு வராரா? நிச்சயம் வரப்போறார். ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டார்னா, என்ன பாஸ்டர் சீக்கிரம் வந்துட்டார்னா, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டார்னா, ஒரு இமை பொழுதில் மறுரூபமாகும். ஒருவேளை 100 வருஷம் 200 வருஷம் இருந்தா நான் செத்துருவேன், நீங்கள நல்லா 200 வருஷம் வாழுங்க. சோத்திரம். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், 80 வருஷம் 70 வருஷம் பலத்தின் மிகுதினா 80 வருஷம். சிலர்லாம் நல்ல செஞ்சுரிலாம் போடுறாங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை தருவாராங்க.
எத்தனை வருஷம் வாழ போறோம்னு தெரியல. டாக்டர் தான் கேட்கணும், டாக்டர் படிக்கிறவங்க தான். நான் அடிக்கடி இந்த பிறந்தநாள் விழாக்கெல்லாம் போகும்போது அப்பெல்லாம் அழகா எனக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல சுவிசேஷம் சொல்லுவேன். நல்லா அவங்க சின்ன குழந்தையோ பெரியவங்களோ அதுவும் ரசிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா பிடிச்சுக்குவேன் பாயிண்ட. பரவாயில்ல, இன்னைக்கு இத்தனை வருஷம் வாழ்றாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பூமியில 1000 ரூபாய்க்கு வாங்குற ஃபேனுக்கு கூட வாரண்டி கொடுக்குறான். 500 ரூபாய்க்கு வாங்குற சின்ன பொருள் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குற பொருளுக்கு கூட வாரண்டி கேரண்டி 5 years 10 years கொடுக்குறான். ஆனா எந்த பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டரோ, எந்த சீப் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலோ, சீப் டாக்டரோ, குழந்தை தந்தனி நல்ல குழந்தைய தூக்கி கையில சூப்பர் நல்ல குழந்தை, அழகான குழந்தை, 3 கிலோ வெயிட் இருக்கு, 100 வருஷம் ஆளுங்க, இந்தாங்க அப்பா அம்மாட்ட கொடுப்பாங்களா? அப்படி யாராவது டாக்டர் இருக்கிறாங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன் 100 வருஷம் வேண்டாம், 50 வருஷமாவது வாழ்வாங்க, அப்படி கொடுப்பாங்களா? ஏன் ஒரு 10 years கேரண்டி கொடுப்பாங்களா? நாட் பாசிபிள். 5 years கேரண்டி கொடுப்பாங்களா? முடியாது. ஏன் இந்த பூமியில யாருக்கு என்ன நேரும் தெரியாது. ஆனா அன்பான தேவஜனமே, கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் ஏதோ இந்த பூமியில செத்தோம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எனக்கும் தேவன் நித்திய வீட்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகம் சொர்க்கத்துக்கு போக பல வழிகளை தேடுகிறது, புண்ணியங்களை செய்து பார்க்கிறது, கர்மங்களை செய்கிறது, எத்தனையோ நல்ல காரியங்களை செஞ்சா சொர்க்கம் போயிடலாமா என்று வகை தேடுகிறார்கள். ஆனால் இயேசு உங்களுக்கு பரிகாரியாய் சிலுவையை சுமந்து உங்கள் பாவங்களை மன்னித்து நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று அவர் நமக்காக ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய சபைக்குள் இருக்கும்போது, சபையை எடுத்துக்கொள்ள வருகிற தேவன் உங்களை எடுத்துக் கொள்ளுவார். ஒருவேளை இயேசு சீக்கிரம் வருவார் என்றால், நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால், இயேசுவுக்குள் இருந்தால், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருந்தால், நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு ஆத்மாவை இருப்பீர்கள். கைவிடப்பட்டு போக மாட்டீர்கள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்து எல்லா மனிதரும் கடந்து போவது போல இந்த பூமியில நாம் மரித்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கொஞ்ச கால நித்திரை. இயேசு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு என்ன இல்ல, மரண பயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு மரண பயம் இல்லையே, எனக்கு தேவன் நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதி மட்டும் வாசித்து ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இதை குறித்து அழகாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள் அன்பானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறார். நாம் இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் போல நம்பிக்கை இல்லாமல் மரிக்கிறவர்கள் அல்ல. நாம் நித்திய ஜீவனுக்காக வாழ்கிறவர்கள். வாசியுங்கள். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். தொடர்ந்து வாசிங்க. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, சபையில் இருக்கிறவர்களே, கர்த்தருக்குள் நாட்டப்பட்டவர்களே, சபை ஐக்கியத்தில் காணப்படுகிற தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய வீடை வைத்திருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய மரணம் என்னை ஜெயிக்காது. எனக்கு தேவன் நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் நித்தியமாய் அவரோடு கூட இருப்பேன். அழகாய் நம்ம தெசலோனிக்கேல வாசித்தோம். இயேசு வரும்போது அவரோட கூட என்றென்றும் இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சபைக்கு வெளியே இருப்பீர்கள் என்றால், சத்தியத்துக்கு வெளியே இருப்பீர்கள் என்றால்,
ரட்சிப்புக்கு வெளியே இருப்பீர்கள் என்றால் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல அல்ல. அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. நான் இயேசுவோடு கூட நித்தியமாய் பரலோகத்தில் இருப்பேன் என்கிற நம்பிக்கை இல்லாமல் பலர் வாழ்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். காரணம், நம் சபையில் இருக்கிறோம், ஆலயத்தில் இருக்கிறோம், தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நமக்கு நித்திய ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு பல கூட்டங்கள் வெளியே இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் சபை இவ்வளவு ஊழியம் செய்கிறது? ஏன் இவ்வளவு சுவிசேஷ வேலைகள் செய்கிறோம்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள், தினம் தினம் நரகத்தின் வாசலில் சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம், நித்திய ஆசீர்வாதத்தின் பக்கம் திருப்ப வாஞ்சிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஏன் பரிதவிக்கிறோம், ஜெபிக்கிறோம்? அவர்கள் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போய்விடக் கூடாது, அழிந்து போகக்கூடாது என்று நாம் சபைக்கு கொண்டு வருகிறோம். நமது நண்பர், உறவர், நமது குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒரு ஆத்துமாவையும் நாம் இழந்துவிடக் கூடாது என்று சபை பரிதவிக்கிறது. அன்பான தேவஜனமே, நீங்க சபைக்குள் இருக்கும் போது உங்களுக்கு இயேசு நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? எங்களுக்கு ஒரு பரலோகம் உண்டு. இதே ஆசீர்வாதத்தை என் வீட்டில் இருக்கிறவர்கள், என் தெருவில் இருக்கிறவர்கள், என் நண்பர்கள், உறவுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 வித ஆசீர்வாதங்கள். ஒரு தேவ பிள்ளை ஆலயத்தில் இருக்கும் போது 3 வித ஆசீர்வாதம் உண்டு. முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், மூன்றாவது ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நித்தியத்துக்கு மறந்துடாதீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். சங்கீதக்காரன் போல நீங்களும் சொல்லலாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? சந்தோஷமா. ஏன்னா நான் போனா எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன உண்டு. எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு நான் போனா என்ன உண்டு? பூமிக்குரிய நிலைமையில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் போனா இந்த கர்த்தர் நித்திய வரைக்கும் ஆசீர்வதிக்கிற நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்படி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம்